ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு எஸ்பி லேர்னிங் போர்ட்டல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. So 11th Computer Science Unit 1 Fundamentals of Computer Chapter 3 Computer Organization அதை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த லெசன் கம்ப்ளீட்டாக படித்து முடித்ததுக்கப்புறம் உனக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ், தட் மீன்ஸ் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, டு நோ த ஆர்கனைசேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர் காம்போனன்ட் அண்ட் தேர் இன்டர்கனெக்ஷன். கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அதனுடைய இன்டர்கனெக்ஷன்ஸை பற்றி. தென் ப்ராசஸர்னால் என்ன, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் என்னென்ன மெமரி டிவைசஸ், அந்த மெமரி டிவைஸினுடைய ஒர்க் ரோல், என்னென்ன ரோல், சரியா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரேம் ரோம் ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரைமரி மெமரிஸ், தென் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செகண்டரி மெமரிஸ். ஸோ இதெல்லாம் இந்த சாப்டரில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்புறம் டு நோ அபவுட் கேச் மெமரி அண்ட் ஹவு இட் இம்ப்ரூவ்ஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஏன் கேச் மெமரி பயன்படுத்தப்படுது, ஃபாஸ்ட் மெமரி இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் அண்டு ஃபாஸ்ட் மெமரி, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டோரேஜ் டிவைசஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக எக்ஸ்டர்னல் டிவைசஸ், டு நோ அபவுட் த போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் ஸோ தட் எக்ஸ்டர்னல் டிவைசஸ் கேன் பி கனெக்டட். என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இவ்வளோத்தையும் நம்ம வந்து தேர்ட் சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்னா என்ன, அதை பற்றி பார்க்குறோம். சார் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்னாலே சார் ஹார்ட்வேர் காம்போனண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது சார். சார் கம்ப்யூட்டரில் என்னென்ன ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் இருக்குது, அந்த காம்போனன்ட்ஸ் எப்படி இன்டர் கனெக்ட் ஆகிருக்குது, அதனுடைய வேலை எப்படி வேலை செய்யுது, சரிங்களா, இதை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் தான் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். அப்போ வாட் இஸ் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டீல்ஸ் வித் த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம். என்னென்ன ஹார்ட்வேர் காம்போனண்ட்லாம் இருக்குது சார், இன்புட் டிவைசஸ் இருக்குது சார், அவுட்புட் டிவைஸ் இருக்குது, தென் ப்ராசஸர், இந்த சென்டராக இருக்கக்கூடிய ப்ராசஸர், சிபியூன்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ராசஸர், அது இருக்குது சார். தென் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அண்டு ப்ரைமரி மெமரி டிவைசஸ். இது எல்லாம் எதில் வந்துடுதுன்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் கேட்டகரியில் வந்துடுது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் deals with how the various components of the கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஆப்ரேட். அது எப்படி செயல்படுது, ஒவ்வொரு காம்போனன்ட்ஸும் கம்ப்யூட்டரில் உள்ள காம்போனன்ட்ஸ் எப்படி செயல்படுதுங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இட் ஆல்சோ டீல்ஸ் வித் ஹவு தே ஆர் இன்டர்கனெக்டட் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் ஆர்கிடெக்சுரல் ஸ்பெசிஃபிகேஷன். இப்போது பார்க்குறது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனும் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரும் பார்க்குறதுக்கு சிமிலாக இருக்கும், பட் மெயின் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நான் சொல்கிறேன், கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துட்டாலே டீல்ஸ் வித் ஹார்ட்வேர்னு சொல்லிட்டேன். ஆனால் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் விச் டீல்ஸ் வித் த இன்ஜினியரிங் கன்சிடரேஷன் இன்வால்வ் இன் டிசைனிங் ஏ கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரை டிசைன் பண்ண போகிற ஆர்கிடெக்ட், எப்படி ஆர்கிடெக்ட் பில்டிங் ஆர்கிடெக்ட் பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணுறது. டிசைனிங்கை பற்றி படிக்கிற படிப்பு எல்லாமே என்னதுன்னா இன்ஜினியரிங் கன்சிடரேஷனில் வரதெல்லாம் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், சரிங்களா. ஆனால் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் காம்போனண்ட்டை பற்றியும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது படிப்புக்கு பேர் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். ஸோ அப்போ கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் டீல்ஸ் வித் த ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் தட் ஆர் டிரான்ஸ்பரண்ட் டு த ப்ரோக்ராமர். நெக்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தாலே இருக்கிறதுலே கம்ப்யூட்டருடைய மெயின் மேஜர் காம்போனண்ட் என்ன, சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், சரிங்களா, ப்ராசஸர். ஸோ அதுதான் மெயின் மேஜர் காம்போனண்ட். இந்த மேஜர் காம்போனண்ட் பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு ரியலைஸ் பண்ணப்பட்டோம். எது அப்படின்னா ஒரு இன்டகிரேட்டட் சர்க்யூட்டாக அதை சொல்லுவோம், ஐசின்னு சொல்லுவோம். அதை எப்போ மைக்ரோ ப்ராசஸர் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு சார், 3rd ஜென் கம்ப்யூட்டரில். அதாவது 3rd ஜென் கம்ப்யூட்டர் முடிஞ்சு 4th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வரும்போது தான் அந்த 4th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் பயன்படுத்தப்பட்ட காம்போனண்ட்டை தான் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்ல போகிறோம், 1970s. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் மைக்ரோ ப்ராசஸர் எது அப்படின்னா 40004, தென் 80008, அந்த மாதிரி ஸோ மெனி மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது.
ஃபஸ்ட்டு இந்த மைக்ரோ ப்ராசஸர் ரிலீஸ் பண்ண கம்பெனி பேர் இன்டெல் இன்கார்பரேஷன். மைக்ரோ ப்ராசஸர் என்ன சார், கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார். தட் இஸ் நத்திங் பட் எ சிலிக்கான் சிப். திஸ் சிலிக்கான் சிப் இஸ் ஆல்ரெடி ப்ரீ-டிஃபைன்ட் ப்ரோக்ராமிங்ஸ் ஆர் நாம் புதுசாக ப்ரோக்ராமை உள்ள என்ன பண்ணிக்கலாம்னா எழுதி வச்சுக்கலாம். ஸோ அப்போ காமனாக சார் மைக்ரோ ப்ராசஸருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுங்க சார் அப்படின்னா இந்த பாயிண்ட் எழுதிடலாம். த மைக்ரோ ப்ராசஸர் இஸ் அ ப்ரோக்ராமபிள் மல்டிபர்பஸ் சிலிக்கான் சிப். மைக்ரோ ப்ராசஸர் எப்படி சார் ரன் ஆகுது? இட் இஸ் ட்ரைவன் பை கிளாக் பல்சஸ். அப்போ என்ன சார் கிளாக் பல்ஸுங்கிறீங்களா, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள். இட் அக்செப்ட் இன்புட், நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் டேட்டாவை பைனரி ஃபார்மேட்டில் 010101 பைனரி டேட்டாவை எடுத்துக்கிடும், ரிசீவ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி சரியா அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணது, அவுட்புட் டேட்டாவாக ப்ரொடியூஸ் பண்ணோம். இதெல்லாம் ப்ராசஸ், இந்த இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்த மல்டி பர்பஸ் சிலிக்கான் சிப்பான மைக்ரோ ப்ராசஸர் ஒர்க் ஆகுது. மைக்ரோ ப்ராசஸருடைய வேலையை இந்த டயக்ராமில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வி கிவ் த டேட்டா, நாம் கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் டேட்டாவாக கூட இருக்கலாம். தட் இஸ் கன்வெர்டட் இன்டு பைனரி டேட்டா. 0101 சொல்லக்கூடிய பைனரி டேட்டா மாறும். இதை மெமரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மெமரியிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டு மைக்ரோ ப்ராசஸர் அதை அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டாக அவுட்புட்டை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணிடும். எங்கே கொடுக்கும்? அவுட்புட் டிவைஸுக்கு அனுப்பிடும். சரிங்க சார், மைக்ரோ ப்ராசஸில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது? 3 மெயின் காம்போனன்ட்ஸ். ஒன்று ஏஎல்யூ. ஸோ ஏஎல்யூன்னு எடுத்துட்டாலே அதிலே ஆன்சர் வந்துடுச்சு. அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அண்டு லாஜிக்கல் ஆப்ரேஷன். ஸோ அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன், லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ரெண்டும் நடக்கக்கூடிய இடத்துக்கு தான் ஏஎல்யூன்னு பேர். தென் கண்ட்ரோல் யூனிட், இவர் தான் விச் கண்ட்ரோல்ஸ் த ஓவரால் ஆப்ரேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர் த்ரூ சிக்னல்ஸ். தென் ரிஜிஸ்டர், இது என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் மெமரி, இன்டர்னல் மெமரி. மெயின் மெமரிலேருந்து டேட்டாவை டைரெக்டாக எங்கே கொண்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சிபியினுடைய இன்டர்னல் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஏன் அப்படின்னா ஆப்டிமைஸ் ஆக்சஸுக்காக, ஃபாஸ்ட் ஆக்சஸுக்காக இந்த ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் ஆகும். தே ஆர் யூஸ்டு டு ஹோல்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா ஃபார் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ப்ராசஸர். இப்போ மைக்ரோ ப்ராசஸருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் 3 கேரக்டரிஸ்டிக்ஸாக நம்ம வந்து அதை வந்து 3 இதாக சொல்லலாம். அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து 3 கேரக்டரிஸ்டிக்ஸாக நம்ம சொல்ல போகிறோம். ஒன்று கிளாக் ஸ்பீடை பொறுத்து இருக்குது, அனதர் ஒன் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் வேர்டு சைஸ். சரிங்களா? இப்போ கிளாக் ஸ்பீடு பார்த்துடலாம். ஸோ இன்டர்னல் கிளாக் வந்து மைக்ரோ ப்ராசஸில் இருக்கும். தட் ஒன்லி ரெகுலேட்ஸ் த ஸ்பீட் அட் இட் எக்ஸிக்யூட் த இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூஷன் ஆகுது, ஸ்லோவாகுதா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா இன்டர்னல் கிளாக் தான் ரெகுலேட் பண்ணும். இந்த கிளாக் ஸ்பீடை பொறுத்து தான் ப்ராசஸனுடைய பெர்ஃபார்மன்ஸு மெஷர் பண்ணப்படுது. அந்த பெர்ஃபார்மன்ஸை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஹெட்ஸில் சொல்லுவோம். ஹெட்ஸ், தட் மீன்ஸ் மெகா ஹெட்ஸ், ஜிகா ஹெட்ஸ். ஸோ கிளாக் ஸ்பீட் இஸ் மெஷர்ட் இன் மெகா ஹெட்ஸ் ஆர் ஜிகா ஹெட்ஸ். அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஒரு செகண்டுக்கு எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அது ப்ராசஸ் பண்ணுது, ஆப்ரேட் பண்ணுது, இதுக்கு பேர் கமாண்டுன்னு சொல்ல போகிறோம். A command which is given to a computer to perform an operation on the data, that is called instruction. So basic set of machine level instruction that a microprocessor is designed to execute is called instruction set னு சொல்றாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு எந்தெந்த வேலைகள்லாம் எந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸை, டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், லாஜிக்கல் ஆப்ரேஷன், கண்ட்ரோல் ஃப்ளோ, தென் ஐஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன். சரிங்களா? இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். தென் வேர்டு சைஸ். இந்த வேர்டு சைஸுங்கிறது ப்ராசஸர் ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எத்தனை பிட்ஸை ப்ராசஸ் பண்ணுது. 8 பிட்டை ப்ராசஸ் பண்ணுதா, 16 பிட்டை ப்ராசஸ் பண்ணுதா, 32 பிட்டை ப்ராசஸ் பண்ணுதா, 64 பிட்டை ப்ராசஸ் பண்ணுதா அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வேர்டு சைஸ். நம்பர் ஆஃப் பிட்ஸை தான் வேர்டு சைஸ்ன்னு சொல்ல போகிறோம். அப்போ ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கேரிட் அவுட் ஆகும்போது எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ் அந்த மைக்ரோ ப்ராசஸர் செயல்படுத்தப்பட்டிருக்குது, ப்ராசஸ் பண்ணியிருக்குது, தட் இஸ் கால்டு வேர்டு சைஸ்.
word size determine the amount of RAM that can be accessed by microprocessor. word size எதை பொறுத்து இருக்குன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இருக்கு இல்லையா, எவ்வளோ மெமரி அதை மைக்ரோ ப்ராசஸர் ஆக்சஸ் பண்ணுதோ அதை பொறுத்து தான் வேர்டு சைஸ் இருக்கும், தீர்மானிக்கப்படும். தென் டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் சிபியு அண்ட் மெமரி. இப்போ மெமரிக்கும் சிபியுக்குள்ளே டேட்டா கம்யூனிகேஷனில் 2 விதமான ரெஜிஸ்டர்ஸ் பயன்படுத்தப்படும். ஒன்று என்னென்னா எம்டிஆர்னு சொல்லுவாங்க, நாட் எம்ஜிஆர், எம்டிஆர். எம்டிஆர்னா என்ன, மெமரி டேட்டா ரெஜிஸ்டர். இப்போ டேட்டாவை மெமரியிலேருந்து, மெமரி டிவைஸ் மெயின் மெமரியிலேருந்து டேட்டாவை மெயின் மெமரியிலேருந்து சிபியுக்கு ப்ராசஸ் பண்ணுறது, சிபியூலேருந்து மெயின் மெமரிக்கு இது சிபியூலேருந்து டேட்டாவை மெமரிக்கு பாஸ் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் எம்டிஆர் செய்யும். நல்லா ஞாபகம் வச்சுடுங்க, எம்டிஆருங்கிறது மெமரி டேட்டா ரிஜிஸ்டர். மெயின் மெமரி வச்சுக்குவோம், சிபியூ வச்சுக்குவோம். சிபியூக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை நாம் ப்ராசஸ் பண்ணணும், அது அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எம்டிஆருங்கிற இது யூஸ் ஆகுது பார்த்துக்கோ. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, இந்த டேட்டா மெமரியில் எந்த அட்ரஸில் இருக்குது, எந்த டோர் நம்பரில் இருக்குது, எந்த அட்ரஸ்லேருந்து அந்த டேட்டா கடத்தப்படுது, அந்த அட்ரஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு எம்ஏஆர் அது பயன்படும். ஸோ சிபியூ ஹேஸ் எ எம்டிஆர் அண்டு எம்ஏஆர். சரிங்களா? The MDR keeps the data which transfers between memory and CPU. ஸோ டேட்டா எங்கேருந்து எங்கே போயிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது எம்டிஆரில் இருக்கும். எம்ஏஆர்னு என்ன சொல்லியிருக்கேன், அட்ரஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். தென் அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட், இது ஒரு 2 மார்க் கொஸ்டின், வாட் இஸ் பிசி ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படின்னு கேட்பாங்க. ப்ரோக்ராம் கவுண்டருங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரெஜிஸ்டர் தான். அது என்ன பண்ணும், அது எங்கே இருக்குது, சிபியூக்குள்ளே இருக்குது. தட் ஆல்வேஸ் கீப் த அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பி எக்ஸிக்யூட்டட். இப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கட் பண்ணியாச்சு, எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, அடுத்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும் அதனுடைய அட்ரஸ். ஸோ arithmetic logic unit of CPU places the address of the memory to be fetched into memory address. அடுத்தது தான் பஸ்ஸு. பஸ்ஸுங்கிறது ஸ்மால் மைன்யூட் வயர்ஸ். சரி பாருங்க, இது ஒரு பஸ் ஆர்கனைசேஷன் சிஸ்டம் ஆஃப் 8085 மைக்ரோ ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. அதாவது மைன்யூட் வயர்ஸ், அந்த வயர் பாத்வே ஆஃப் வயர்ஸ் ஃப்ரம் various component transferring the data in the various component of the computer systemத்துக்கு பேர் தான் பஸ் அப்படின்னு சொல்கிறோம். பஸ் is a collection of wires used for communication between internal component of the computer. அதாவது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ், கண்ட்ரோல் பஸ், 3 kinds ஆஃப் பஸ் இருக்குது. ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் பிட்வீன் இன்டர்னல் காம்பனன்ட்ஸு, அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்னு சொல்லியிருக்கேன், பஸ்ன்னு சொல்லியிருக்கேன், மைன்யூட் வயர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இந்த படத்தை பேஸ் பண்ணி நம்ம தியரட்டிக்கலாக படிக்கலாம். இப்போ வேர்டு சைஸ் இன் ரேம் ஹேஸ் த சைஸ், தட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் பிட்ஸ் இன் த எம்டிஆர். அதான் ஒரு வேர்ட் இன் த ரேம் ஹேஸ் த சேம் சைஸ், தட் மீன் நம்பர் ஆஃப் பைட் ஆஸ் த எம்டிஆர் அப்படி சொல்கிறோம். If the processor is an 8-bit processor like Intel 8085, அந்த ப்ராசஸர் வந்து Intel 8085 இருந்தால் its MTR and the word in RAM also 8 bytes. ஸோ 8 byte கிடையாது, 8 bits, 8 பிட்ஸில் இருக்கும். அடுத்தது முக்கியமானது ரீட் ஆப்ரேஷன் அண்டு ரைட் ஆப்ரேஷன், 2 ஆப்ரேஷன் இருக்குது மெமரியில் தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். ரீட் ஆப்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, டேட்டாவை அதாவது வேர்டிலேருந்து இந்த டேட்டா எடுத்து மெமரி டேட்டா ரிஜிஸ்டர் இருக்குல்லையே அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ரீட் ஆப்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். சொல்ல போகிறதா சிபியூ டு, சிம்பிளாக சொல்ல போகிறதா சிபியூ டு மெமரிக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து வேர்டு. ஆனால் ரைட் என்ன பண்ணும்னா மெமரியிலேருந்து எடுத்து வேர்டுக்கு ரைட் பண்ணும். இப்போ வேர்டு அப்படிங்கிறது ஒரு 8 பிட் வேர்டு இருக்குது அப்படின்னா அந்த வேர்டில் உள்ள இன்ஃபர்மேஷனை மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரீட் ஆப்ரேஷன். வேர்டு டு மெமரி, வேர்டு டு எம்டிஆருங்கிறது ரீட் ஆப்ரேஷன். ரைட் ஆப்ரேஷன்னா எம்டிஆர் டு வேர்டு, அது வந்து ரைட் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் போயிடலாம். அந்த மைக்ரோ ப்ராசஸரில்
width of the data, width of the இந்த வேர்டு சைஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஒரு கிளாசிஃபிகேஷனாக பிரிக்கிறோம். இன்னொரு கிளாசிஃபிகேஷன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். இப்போ வேர்டு டேட்டா வித்தை பார்த்துடலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் த டேட்டா வித் மைக்ரோ ப்ராசஸர் கேன் ப்ராசஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த மைக்ரோ ப்ராசஸர் கேன் பி கிளாசிஃபைட் ஆகி எப்படிலாம் பிரிக்கலான்னு பாருங்கள். 8 பிட் மைக்ரோ ப்ராசஸர், 16 பிட் மைக்ரோ ப்ராசஸர், 32 பிட், 64 பிட், இப்போ ஈவன் 128 பிட் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ 64 பிட் மைக்ரோ ப்ராசஸர் நவடேஸ் ஃபேமஸ். தென் அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பேஸ் பண்ணி மைக்ரோ ப்ராசஸரை 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று ரிஸ்க், இன்னொன்று சிஸ்க். ரிஸ்க் இஸ் நத்திங் பட் ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். சிஸ்க்குங்கிறது காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லுவோம். ரிஸ்க்குக்கு சம் எக்ஸாம்பிள் பென்டியம் 4, இன்டெல், P6, AMD, K6, K7 இதெல்லாம் ரிஸ்க்குள்ளது எக்ஸாம்பிள். சிஸ்க்குக்கு வந்து இன்டெல் 386, பென்டியம் 3, பென்டியம் 2, மோட்டோரோலா 68000 இதெல்லாம் சிஸ்க்குக்கான எக்ஸாம்பிள். தென் மெமரி டிவைசஸ், டைரெக்டாக மெமரி டிவைசஸ் வர போகிறோம். மெமரி டிவைசஸ் வர்றதுக்கு முன்னால் மெமரி யூஸ்வலி மெமரி இஸ் மெஷர்ட் இன் பைட்ஸ். கேபி, கிலோபைட் போய் பைட்டு, கிலோபைட், மெகாபைட், ஜெகாபைட், டெராபைட். நீ ஹார்ட் டிஸ்க்கு கெப்பாசிட்டிலாம் செகண்டரி ஸ்டோரேஜ்லாம் டிபியில் சொல்கிறோம், டிபி டெராபைட்டில் சொல்கிறோம். மெயின் மெமரி கெப்பாசிட்டிலாம் பார்த்திங்கன்னா ஜிபியில் சொல்லுவோம், 4GB ரேம், 8GB ரேம் அந்த மாதிரி சொல்கிறோம். சி த மெமரி ஹைரார்ச்சி. இந்த ஹைரார்ச்சி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகம், காஸ்ட்டும் குறைவாக இருக்கும். ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி குறைய குறைய ஸ்மாலர் கெப்பாசிட்டி குறைய குறைய பார்த்திங்கன்னா அதனுடைய ஆக்சஸிங் டைம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் அதே ரேட்டில் காஸ்ட்டும் ஹை ஆகும். இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மாலஸ்ட் கெப்பாசிட்டி உள்ள மெமரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேச் மெமரி. ஆனால் அதுதான் ஃபாஸ்டஸ்ட் ஆக்சஸ் ஆஸ் வெல் அஸ் ஹை காஸ்ட். ஹையர் கெப்பாசிட்டி உள்ள மெமரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க், செகண்டரி ஸ்டோரேஜ். அப்போ அப்படி மேலேருந்து கீழே வாங்க. ஸோ லார்ஜர் கெப்பாசிட்டி, ஸ்லோயர் த ஆக்சஸ் டைம் அண்டு லோ காஸ்ட். ஸோ கெப்பாசிட்டி கூடிச்சுன்னா என்ன ஆகுது, ஆக்சஸ் டைம் ஸ்லோவாகுது, காஸ்ட்டும் குறைவாக இருக்குது. நவ் ரேம், ரோம், பிரோம் அதெல்லாம் படிச்சிடலாம். ரேம் இஸ் நத்திங் பட் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இட்ஸ் அ வேலடைல் மெமரி. இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாலாம் ஒன்ஸ் பவர் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுனா டேட்டாலாம் எரேஸ் ஆயிரும். சரிங்களா? அடுத்தது டைப் ஆஃப் ரேமில் பார்க்குறீங்க. டிரேம்னு ஒன்று இருக்குது, ஸ்டாட்டிக் ரேம் 2 இருக்குது. டிரேம்னா டைனமிக் ரேம் சொல்லுவோம், எஸ்ரேம் மீன்ஸ் ஸ்டாட்டிக் ரேம். ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ டைனமிக் ரேம் என்ன பண்ணும் அப்படின்னா இஸ் பீயிங் எ காமன் டைப் நீட்ஸ் டு பி ரெஃப்ரெஷ் ஃப்ரீக்வெண்ட்லி. அடிக்கடி அதை என்ன பண்ணும், டைனமிக் ரேமை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டாட்டிக் ரேம் நீட்ஸ் டு பி ரெஃப்ரெஷ்ட் லெஸ் ஆஃபன் விச் மேக்ஸ் இட் ஃபாஸ்டர். ஹென்ஸ் ஸ்டாட்டிக் ரேம் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். டைனமிக் ரேமை விட ஸ்டாட்டிக் ரேம் வந்து மோர் எக்ஸ்பென்சிவ். தென் ரோம், பிரைமரி மெமரியில் ரோம்ங்கிறது ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவோம். இங்கே ப்ரீ ரெக்கார்டட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மேனுஃபேக்சரிங் டைம்லே ப்ரீ ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம மாடிஃபை பண்ணவே முடியாது. ஆனால் ரேமில் டேட்டாவை மாடிஃபை பண்ணலாம், ஆனால் ரோமில் உள்ள டேட்டாவை அழிக்க முடியாது. ஸோ இட் இஸ் கால்ட் நான் வேலடைல். தென் ரோம்லேயே ஒரு 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். பி ரோம்னு ஒன்று இருக்குது. ஒரே ஒரு தடவை மட்டும் ப்ரோக்ராம் எழுதி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தட் இஸ் கால்ட் பி ரோம். இன்னொரு ரோம் இருக்குது, எரேசபிள் பி ரோம்னு சொல்லுவோம். எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரினா ஒரு தடவை நம்ம எரேஸ் பண்ணி மறுபடியும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கலாம். அது எரேசபிள் ப்ரோக்ராமபிள் மெமரி. இந்த எரேசபிள் ப்ரோக்ராமபிள் மெமரியில் நாம் எரேஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான காம்போனண்ட், முக்கியமான இது டெக்னிக் என்ன அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இபி ரோம் ரீடைன் இட்ஸ் கண்டென்ட் அண்டில் இட் இஸ் எக்ஸ்போஸ்டு டு அல்ட்ரா வயலட் ரே. சரிங்களா? அடுத்தது இஇபி ரோம். இஇபி ரோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளாஷ் மெமரிலாம் இந்த கேட்டகரியில் வந்துடும். பென் ட்ரைவ், ஃப்ளாஷ் மெமரிலாம் இஇபி ரோம் கேட்டகரியில் வந்துடும். இங்கே பயன்படுத்துறது எல்லாமே எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை பயன்படுத்தி, எலக்ட்ரிக்கல் சார்ஜை பயன்படுத்தி டேட்டாவை எரேஸ் பண்ணிக்கிறோம். தென் கேச் மெமரி, இட்ஸ் அ வெரி ஹை ஸ்பீட் அண்டு எக்ஸ்பென்சிவ் மெமரி விச் இஸ் யூஸ்ட் டு ஸ்பீட் அப் த மெமரி ரெட்ரீவல் ப்ராசஸ். டேட்டாவை ஸ்பீடாக மெமரியில் உள்ள டேட்டாவை குயிக்காக எடுத்துகிட்டு வர்றதுக்கு
இந்த கேச் மெமரியை பயன்படுத்துவோம். ஸோ டியூ டு இட்ஸ் ஹை காஸ்ட் த CPU comes with the smaller size of the H memory compared with the size of the main memory. சரிங்களா? அடுத்தது ஆக்சஸ் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்பான்ஸ் டைம் அல்லது ஆக்சஸ் டைம், அதை பற்றி தெரியணும். The access time அல்லது response time refers to how quickly the memory can be respond to read and write. ஒரு ரீட் ரெக்வஸ்ட்டுக்கு அல்லது ஒரு ரைட் ரெக்வஸ்ட்டுக்கு எவ்வளோ குயிக்காக சரியா மெமரி ரெஸ்பாண்ட் பண்ணுதோ அந்த டயத்துக்கு பேர் தான் ஆக்சஸ் டைம் அல்லது ரெஸ்பான்ஸ் டைம். ரெஸ்பான்ஸ் டைம் ஸ்லோவாக இருந்தால் மெமரி ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு அர்த்தம், ப்ராசஸிங் ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ CPU கேச் மெயின் மெமரி. அப்போ சிபியூலேருந்து கேச் மெமரிங்கால நம்மகிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை என்னென்ன ரெஸ்பான்ஸ் ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன், ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன், ரீட் ரெக்வஸ்ட், ரைட் ரெக்வஸ்ட் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு கேச் மெமரி. மெயின் மெமரிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸ்லோவாக இருக்கும். அப்போ மெயின்லேருந்து சிபியூக்கு டைரெக்டாக போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மெயின் மெமரியில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ரெஸ்பான்ஸை அந்த ரெக்வஸ்ட்டை ஸ்பீடப் பண்ணுறதுக்காக நடுவில் ஒரு பூஸ்டர் வைக்கிறோம். அந்த பூஸ்டர் தான் யார், கேச் மெமரி. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. செகண்டரி ஸ்டோரேஜ் யாரெல்லாம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க், வெரி இம்பார்ட்டண்ட் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். இது கம்ப்யூட்டர் உள்ளே பிட் பண்ணி வச்சுருப்போம். எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கும் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ மெனி எப்படி இதனுடைய மெக்கானிசம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் டிஸ்க் இருக்கும். அந்த மெட்டாலிக் டிஸ்க்கு ரெண்டு சைடுலையுமே டேட்டா ஸ்டோர் பண்ணுற டிஸ்க் இருக்குது. 2 டிஸ்க் உள்ள ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அதனுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இது அந்த மாதிரி அந்த ஹார்ட் டிஸ்க் மாறுபடும். அடுத்தது சிடி, காம்பேக்ட் டிஸ்க். இப்போ நவடே சிடிஸ் டோட்டலி இதாகிடுச்சு, லிமிட் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா இப்போ யாருமே பென்ட்ரைவ் வந்ததுக்கப்புறம் சிடிஸ் யாருமே நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ சிடி அல்லது சிடி ரோம்னு சொல்லுவோம். அது 2 மாடல், ஒன்று 1.2 mm திக்னஸில் ஒன்று இருக்கும். அது சிடியை பொறுத்தவரை ஒரு சின்ன மினி சிடின்னு ஒன்று இருக்குது. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 1.2 mm திக்கில் இருக்கக்கூடிய பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். இதில் தின் லேயர் ஆஃப் அலுமினியம் அல்லது கோல்டு இஸ் அப்ளைடு ஆன் த சர்ஃபேஸில் அலுமினியம் அல்லது கோல்டு வந்து அப்ளை பண்ணப்பட்டிருப்போம் டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த டேட்டா ரெப்ரஸ் பண்ணக்கூடிய டின்னி ஐடென்டிட்டி இது இன்டென்டேஷன் சொல்லுவாங்க. அந்த இன்டென்டேஷனுக்கு பேர் வந்து பிட் அப்படிம்பாங்க. பிட் அண்ட் லேண்ட்ஸ் 2 கான்செப்ட். சரிங்களா? த ஏரியா பிட்வீன் பிட், ஒரு பிட்டுக்கு இன்னொரு பிட்டுக்குள்ள ஏரியாவுக்கு பேர் லேண்ட். பிட்டில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ சிடினுடைய கெப்பாசிட்டி 700 MB. அடுத்தது டிவிடினுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4.7 GB வரைக்கும் டிவிடியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் வெர்சடைல் அல்லது டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் எப்படி சொன்னாலும் அது பொருந்தும். ஸோ சிடியை கம்பேர் பண்ணும்போது இங்கே டேட்டா வந்து அதிகமாக, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகம். நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ், அதான் இந்த பென் ட்ரைவ்ஸ், சாலிட் மெமரி கார்டு, பென் ட்ரைவ்லாம் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸில் வந்துடும். சொல்ல போகிறதா இட் இஸ் எய்தர் EPROM ஆர் EEPROM. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃப்ளாஷ் மெமரிக்கு பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவ், மெமரி கார்டு, இதெல்லாம் ஃப்ளாஷ் மெமரியாக சொல்லிடலாம். தென் ப்ளூரே டிஸ்க்கு. நவடேஸ் ப்ளூரே டிஸ்க்கும் மார்க்கெட்டில் இல்லை, அவுடேட்டட் ஆகிட்டு இருக்குது. ப்ளூரே டிஸ்க்கு வந்து ஹை டென்சிட்டி ஆப்டிக்கல் டிஸ்க்கு, சிமுலேட்டிவ் டிவி மாதிரி அதை பயன்படுத்தி பண்ணுறோம். இங்கே வந்து லேசர் பீம் வந்து ப்ளூரே ரேசர் பீமை பயன்படுத்துகிறோம். அதனால் ப்ளூரே ரேசர் பீமை பயன்படுத்தினால இதனுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிஸ் மோர் தென் 50 GB. ஒரு ப்ளூரே டிஸ்கில் 50 GB டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு, சரிங்களா? அதை தான் IO சாக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த IO சாக்கெட்ஸ் அதுக்கு பேர் போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டருடைய ரியர் பார்ட்டில் இருக்கும். see the diagram. சீரியல் போர்ட், எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஃபவுண்ட் இந்த ஓல்டு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடியதான் சீரியல் போர்ட் இருக்கும். பேரலல் போர்ட் வந்து பிரிண்டருக்காக பயன்படுத்தக்கூடியது பேரலல் போர்ட். ஃபேமஸானது என்னென்னு பார்த்தீங்கன்னா USB போர்ட் தான். இப்போ USB போர்ட் வந்து 3.0 ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. 3.0 போய் 4.0 ஈவன் 5.0 வரைக்கும் வந்துடுச்சு. இந்த புக் எடிட் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USBயில் 3.2 இருந்துச்சு. இப்போ 5.0 வந்துடுச்சு, USB 5.0 வரைக்கும். ப்ளூ கலரில் இருந்தால் அது 3.0, ஒயிட் கலரில் இருந்தால் 2.0 USB போர்ட்டை பொறுத்தளவில். தென் HDMI. HDMI என்னென்னா ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ்.
is an audio video interface which transfer uncompressed video and audio from the video controller to a compatible computer monitor. என்ன அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறதுக்கு இந்த HDMI போர்ட் மூலமாக பயன்படுத்தலாம். நம்ம செல்ஃபோனில் இருக்கக்கூடியது மைக்ரோ HDMI போர்ட், தென் ப்ரொஜெக்டர், டிவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா HDMI கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், அது HDMI போர்ட் இருக்கும். இன்னொரு விஷயம், இப்போ நவடேஸ் நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த HDMI போர்ட்டே கொஞ்சம் மாறிடுச்சு. சி டைப் போர்ட் வந்துடுச்சு. சி டைப் போர்ட்னா ரெண்டு பக்கம் வலுவலுன்னு இருக்கும். இனி வரக்கூடிய மார்க்கெட் எல்லாமே சி டைப் போர்ட்டு தான் இருக்கும். தென் VGA கனெக்டர், இது வந்து வீடியோ டிஸ்பிளே மானிட்டர் அண்டு எல்சிடி ப்ரொஜெக்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு VGA கனெக்டர் இருக்கும். ஆடியோ ப்ளக்ஸ் பார்த்துருப்பீங்க. தென் PS2 போர்ட், இது பழைய காலத்து மவுஸு கீபோர்டுக்குள்ளது. ஸ்கெசி போர்ட், இது ஹார்ட் டிஸ்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய நெட்வொர்க்கு கனெக்டரை பயன்படக்கூடிய ஸ்கெசி போர்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த லெசனுடைய கண்டென்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க.